ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சர்வீஸ் பண்ணுறீங்க, அதை ஆன்லைனுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணணும்? ஸோ அதுக்கு மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக என்னோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு எந்த டைப் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குண்டே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருவாங்க. பட் அப்படி ஒரு ஏஜென்சி இருந்தாலுமே நமக்கு ஒரு பேசிக்ஸாக மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியணும். ஸோ தெரியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏஜென்சியை மட்டுமே நம்பி இருந்தால் அவங்க சொல்கிறது தான் நமக்கு ரிசல்ட் இல்லையா? ஸோ இதில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கரெக்டான வேலை போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா இதை சூஸ் பண்ணலாம் இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ பிஸ்னஸ் ஓனராக அது நம்மளோட பிஸ்னஸ், நமக்கு அதோட பாத் கரெக்டாக போதா அப்படின்றது தெரியணும்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு நீங்கள் ஏன் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? சிம்பிள் ஆன்சர் தான். உங்கள் பிராண்டை ரைட் டைமில் ரைட் பர்சன் கிட்ட ரீச் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஒரு பெஸ்ட் டூல். டிவி ஆட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம லேக்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போதும் நம்மளோட பிராண்டை ஈஸியாகவே ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? இன்டர்நெட் மற்றும் டிஜிட்டல் சேனல்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பி ஆடியன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க வந்து லிங்க்டின்ல இருப்பாங்க. இதுவே பி ஆடியன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க. இப்போது இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் அண்ட் ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் அப்படி பண்ண முடியாது. இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, அதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அது எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முதற்கொண்டு நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இதுவே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பண்ண முடியாது. ஸோ நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கூட நம்மளோட பிராண்டை க்ரோ பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் இந்தியாவில் க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்பர்ஸ் பாருங்க. இந்தியாவில் 900 மில்லியனுக்கும் மேலே இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. அதில் 560 மில்லியனுக்கும் மேலே சோஷியல் மீடியா யூசர்ஸ் இருக்காங்க. 2024 மட்டுமே 50,000 crores மேலே ஆட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் வந்து ஒரு 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இந்த நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் கஸ்டமர் ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா காம்படிட்டர்ஸ் வந்து உங்கள் கஸ்டமரை தூக்கிட்டு போயிடுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது ஒன் ஆஃப் த பார்ட். உங்கள் பிஸ்னஸ் ஏன் ஆன்லைனில் இருக்கணும் அப்படின்னா, காம்படிட்டர்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர். உங்கள் கஸ்டமரை இப்போவே அவங்க கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கன்சியூமர் ரிசர்ச் ஆன்லைன் ஃபர்ஸ்ட். ஆஃப்லைனில் வாங்குறதுக்கு முன்னாடியே கூகுளில் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்க. லெவல் லெவல் த பிளேயிங் ஃபீல்டு. ஸ்மால் பிஸ்னஸ் ஆலையுமே பிக் பிராண்ட்ஸோட காம்படிட் பண்ண முடியும். ட்ராக் எவ்ரி ரூபி. டிவி ஆட்ல எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது, ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒவ்வொரு ரூபாயுமே நம்ம ட்ராக் பண்ண முடியும். போஸ்ட் கோவிட் ரியாலிட்டி. ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்து இப்போ சர்வைவல் ஆயிடுச்சு, அது லக்ஸூரியஸ் கிடையாது. உங்கள் பிஸ்னஸ் ஆன்லைனில் இல்லைன்னா உங்கள் கஸ்டமர் கண்ணில் நீங்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ரியல் பிராண்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஸோ நைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கம்யூனிட்டி பில்ட் பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை ரீச் பண்ணுறாங்க. இதுவே ஜொமேட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்விட்டரில் மீம் மார்க்கெட்டிங் பண்ணி வைரல் ஆனாங்க. அமேசான் பர்சனலைஸ்டு இமெயில் ரீமார்க்கெட்டிங் பண்ணாங்க. நீங்கள் பார்த்த ப்ராடக்டை திரும்பவுமே உங்களுக்கு ஆட் மூலியமாக காமிச்சு அவங்க பர்ச்சேஸ் பண்ண வச்சாங்க. ஆப்பிள் எஸ்இஓ ப்ளஸ் ஸ்டோரி டெல்லிங் கண்டென்ட் பண்ணாங்க. அண்ட் இந்தியன் பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாமா எர்த் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலிமா அவங்க பிராண்டை எலாபரேட் பண்ணி காமிச்சாங்க. கிரெட் ப்ரீமியம் பிராண்ட் ஸ்டோரி டெல்லிங் டிஜிட்டலில் ஒரு பர்செப்ஷனை க்ரியேட் பண்ணாங்க. போட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா
அமேசான் எஸ்இஓ மூலியமா அஃபோர்டபுள் ப்ராடக்டை மேசிவாக ரீச் பண்ணாங்க. மீஷோ, வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் கம்யூனிட்டி மூலியமா கிராஸ் ரூட்ஸ் டிஜிட்டல் growth பண்ணாங்க. இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு திங்ஸ் பண்ணாங்க, டிஜிட்டலை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. மார்க்கெட்டிங் ஃபனல். மார்க்கெட்டிங் ஃபனல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி ரெடி. ஃபனல்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்கள் கஸ்டமராக எப்படி ஆகுறாங்க அப்படின்ற ஜேர்னியை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு மார்க்கெட்டிங் ஃபனல். ஸோ ஃபஸ்ட் அவேர்னஸ். ஒரு புது ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இந்த அவேர்னஸ் வந்து யூஸ் ஆகும். இன்னொன்று இன்ட்ரெஸ்ட், அந்த பீப்புளை என்கேஜ் பண்ணி எஜுகேட் பண்ணுறது. இன்னொன்று டிசையர், அவங்கள இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்கள நம்ப வைக்கிறது. அடுத்து ஆக்ஷன், அவங்கள உங்கள் கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறது. இதை இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாமா? ஸோ அவேர்னஸ் அப்படின்னா என்னன்னா, ஆட்ஸ் ரன் பண்ணலாம், கண்டென்ட் போஸ்ட் பண்ணலாம், இல்லை எஸ்இஓ போடலாம். பீப்புளுக்கு உங்களை பற்றி தெரிய வைக்கணும். ஸோ அது அவேர்னஸ். இன்னொன்று இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா, நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணணும். அதுக்கு பிளாக்ஸ் போடலாம், ரீல்ஸ் போடலாம், அண்டு வீடியோஸை ரெடி பண்ணி போடலாம். அடுத்து டிசையர், நீங்கள் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு பார்க்குற பீப்புள்ஸை நம்ப வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்டிமோனியல்ஸ் கொடுக்கலாம், அப்படின்னா டெமோ ப்ராடக்ட்ஸ் கொடுத்து ஒரு யூஜிசி கண்டென்ட் வந்து பண்ணலாம். அடுத்து ஆக்ஷன், உங்கள் ப்ராடக்டை அவங்கள பை பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிமிட்டட் ஆஃபர்ஸ், ஸோ சீக்கிரம் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க, அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஈஸி செக் அவுட், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். அடுத்து என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அந்த உங்கள் கஸ்டமர் வந்து அந்த பிராண்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரிட்டன்ஷன், திரும்ப அவங்கள வாங்க வைக்கணும். அதுக்கு அவங்களுக்கு ராயல்ட்டி ப்ரோக்ராம் கொடுக்கலாம், திரும்ப என்கேஜ் பண்ணலாம், அப்படின்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் மூலயமா அவங்கள திரும்ப திரும்ப நம்ம ப்ராடக்டை வாங்க வைக்கலாம், ப்ராடக்ட் ஆர் சர்வீஸாக வாங்க வைக்கலாம். ஃப்ரீயாக எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஆர்கானிக் மார்க்கெட்டிங் சேனல்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் போஸ்ட் ஆர் ரீல்ஸ், இதில் நம்ம விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பண்ணலாம். அண்ட் யூடியூப் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ், இதில் நம்ம எஜுகேஷ்னல் கண்டென்ட் போட்டு நம்ம ஆடியன்ஸை இன்னும் கொஞ்சம் எஜுகேட் பண்ணலாம். கூகுள் எஸ்இஓ, பே பண்ணாமலேயே நம்ம ரேங்க் வாங்கலாம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆர் கம்யூனிட்டிஸ். அண்ட் இன்னொன்று லிங்க்டின், B2B பிஸ்னஸ்க்கு இது ரொம்பவே பவர்ஃபுல். ஸோ ஏன் ஆர்கானிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து லாங் டேர்ம் ட்ரஸ்ட்டையும் க்ரெடிபிலிட்டியும் பில்ட் ஆகும். இன்னொன்று, உங்கள் ஆடியன்ஸ் உங்களுக்கே சொந்தம், ரெண்டட் கிடையாது. காஸ்ட் பர் அக்வசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. எஸ்இஓனா என்னன்னு பார்க்கலாமா? ஆன் பேஜ் எஸ்இஓ, இதில் கீவேர்ட் ரிசர்ச், கஸ்டமர் நம்மளை என்னான்னு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இன்னொன்று டைட்டில் டேக் அண்ட் மெட்டா, நம்மளை சர்ச் பண்ணி வர்றாங்க இல்லையா, அப்படி சர்ச் பண்ணி வர்றப்ப அதில் இருக்கிற ஹெட்லைன்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். ஒரு சில சைட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகுதுல, அப்போது நம்மளது வர்ற ஹெட்லைன்ஸ் வந்து கிளிக் ஒர்த்தியாக இருக்கணும். இன்னொன்று கண்டென்ட் குவாலிட்டி. ஸோ வெப்சைட்டில் நம்ம லேண்டிங் பேஜில் இருக்கிற கண்டென்ட் வந்து ரொம்பவே குவாலிட்டியான கண்டென்ட்டாக இருக்கணும். ஸோ பேஜ் ஸ்பீட், அதாவது நம்மளோட வெப்சைட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ரேங்கிங் வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து யாராச்சும் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெப்சைட் மோர் தென் 3 செகண்ட்ஸ் லோட் ஆகுதுன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே கஸ்டமர் ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க, வெளில போயிடுவாங்க. அடுத்து மொபைல் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா 70% ஆஃப் சர்ச்சர்ஸ் வந்து மொபைலில் தான் சர்ச் பண்ணுவாங்க. அடுத்து ஆஃப் பேஜ் எஸ்இஓ, அதில் பேக்லிங்க்ஸ், அதாவது நம்மளோட வெப்சைட்டோட லிங்கை அதர் சைட்டில் லிங்க் பண்ணுறது. கூகுள் மை பிஸ்னஸ், லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஜிஎம்பி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன். அதுலேயும் நம்ம வெப்சைட்டை லிங்க் பண்ணி வைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங், லோக்கல் எஸ்இஓக்கு இது டைரக்டாகவே இம்பேக்ட் கொடுக்கும். இன்னொன்று சோஷியல் சிக்னல், ஆக்டிவ் ப்ரெசன்ஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். ஜிஓ, ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த 2025 அண்ட் 26 ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஜிஓனா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூகுள்
இப்போ ஏஐ ஜென்ரேட்டட் ஆன்சர்ஸ் தான் காட்டுது. சாட் ஜிபிடி, ஜெமினை, பெர்ப்ளெக்சிட்டி எல்லாமே கொஸ்டின்ஸ்க்கு டைரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்க. ஸோ கூகுளே இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா ஏஐ ஜென்ரேட்டட் ஆன்சர்ஸை தான் டாப் ஆஃப் த ரிசல்ட்டாக காட்டுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்கேற்ற கண்டென்ட்டை கொடுக்கறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ முன்னாடியே நம்ம ஜிஇஓக்கு மூவ் ஆயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வேவ் ஆஃப் சர்ச்சில் இருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ ஜிஓ இஸ் த நியூ எஸ்இஓ. அதனால் நம்ம அதுக்கேற்ற கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அடாப்ட் பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கூகுள் ஆட்ஸ் அதில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாமா? அதில் சர்ச் ஆட்ஸ். சர்ச் ஆட்ஸ் வந்து பெஸ்ட் ஃபார் ஹை பையிங் இன்டென்ட். அதாவது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, அப்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லையா, அதில் மேலே ஸ்பான்சர்டு அப்படின்னு வருதுன்னா அதெல்லாமே சர்ச் ஆட்ஸ் அப்படின்ற அர்த்தம். இன்னொன்று டிஸ்பிளே ஆட்ஸ். டிஸ்பிளே ஆட்ஸ் வந்து பிராண்ட் அவேர்னஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம ஒரு தினத்தந்தி, தினமலர் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கங்கே ஒரு பிக்சர்ஸ் ஆடு, அதாவது பேனர் ஆடு வந்து காட்டும் இல்லையா, அதெல்லாம் டிஸ்பிளே ஆட்ஸ் அப்படின்வாங்க. இன்னொன்று யூடியூப் ஆட்ஸ். யூடியூப் ஆட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் நார்மலாக வீடியோஸ் பார்க்குறப்ப நடுவில் ஆட்ஸ் வரும்ல, அதெல்லாம் யூடியூப் ஆட்ஸ். இன்னொன்று ஷாப்பிங் ஆட்ஸ். ஷாப்பிங் ஆட்ஸ் அப்படின்னா அதை வந்து இ-காமர்ஸில் இருந்து நமக்கு ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணும். அதாவது இப்போ ப்ராடக்ட் இமேஜ் ப்ளஸ் ப்ரைஸிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போது நம்ம கூகுளில் பெஸ்ட் மொபைல்ஸ் அண்டர் 40,000 அப்படின்னு போட்டால் அதில் நிறைய மொபைல்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த மொபைல்ஸோட பிக்சர்ஸ் கீழே ப்ரைஸிங் மட்டும் வருதுல்ல, இது ஷாப்பிங் ஆட்ஸ் அப்படின்வாங்க. இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ். பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு எந்த சேனல் பெஸ்ட்டு அப்படின்றத அதுவே சூஸ் பண்ணி நம்ம ஆடை வந்து டிஸ்பிளே பண்ணும். இன்னொன்று லோக்கல் ஆட்ஸ். அதாவது நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கோம், அதுக்கு ஜிஎம்பி கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு ஆட் பண்ணுறது தான் லோக்கல் ஆட்ஸ். ஆட் போட்டோம், கண்டென்ட் போட்டோம், ஆனால் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதுக்கு தான் நம்ம போடுறது எல்லாத்தையும் மெஷர் பண்ணணும். அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா ரீச் அண்ட் இம்ப்ரெஷன். அதாவது நம்மளோட கண்டென்ட்டை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறது. இது பிராண்ட் விசிபிலிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று சிடிஆர், அதாவது கிளிக் த்ரூ ரேட். அதாவது நம்மளோட வெப்சைட்டை எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று காஸ்ட் பர் கிளிக். அதாவது நம்ம வெப்சைட்டை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இன்னொன்று கன்வர்ஷன் ரேட். அதாவது ஒருத்தவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லை அந்த ஃபார்மை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் கன்வர்ஷன் ரேட். இன்னொன்று ஆர்ஓஏஎஸ். அதாவது நம்ம ஒரு ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும். இது வந்து ஆட் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்வாங்க. இன்னொன்று சிஏசி, டோட்டல் காஸ்ட் டு கெட் ஒன் கஸ்டமர். ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அர்த்தம். ஸோ அடுத்து எல்டிவி, அதாவது டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஒன் கஸ்டமர் ஓவர் டைம். இது வரைக்கும் அந்த கஸ்டமர் நம்மள்ட்ட எத்தனை வாட்டி வாங்கியிருக்காங்க. இப்போ நான் லாஸ்ட்டு ஒரு 1 இயராக ஆட் ரன் பண்ணி வெப்சைட் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு கஸ்டமர் எத்தனை வாட்டி நம்ம வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது. கிரியேட்டிங் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆட்ஸ். ஆட் எழுதுறதுன்றது ஒரு ஆர்ட் கிடையாது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலுமே ஒரு ஈஸி கன்வர்ஷன்ஸ் ஆடை க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஹூக். 3 செகண்டுக்கு அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேளுங்க, அப்படி இல்லைனா ஒரு பெயின் பாயிண்ட்டை ஷோ பண்ணணும். ரெண்டாவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். உங்கள் ஆடியன்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும். மூணாவது சொல்யூஷன். ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்துக்கு உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்னால என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லுங்கள். நாலாவது ப்ரூஃப். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த சொல்யூஷன் கொடுத்தீங்கன்றத நம்பராக காட்டலாம், இல்லை டெஸ்டிமோனியல்ஸ் உங்கள் கஸ்டமர்ஸோட டெஸ்டிமோனியல் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கேஸ் ஸ்டடி இருந்துச்சுன்னா எடுத்து காட்டலாம்.
5வது சிடிஏ. ஒரு ப்ராப்பர் கால் டு ஆக்ஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது கால் நவ், இல்லைனா கெட் ஃப்ரீ கோட், இல்லை கெட் நவ், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை கொடுத்து அவங்கள அதை கிளிக் பண்ண வைக்கணும். 6வது ஏர்ஜென்சி. ஸோ இது வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான், ஸோ இன்றைக்கே வாங்குனீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்குது, நாளைக்கு இந்த ஆஃபர் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஏர்ஜென்சியை உருவாக்கி அவங்கள இப்போ உடனே வாங்க வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆடு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட், கன்வர்ஷன் ஆப்டிமைசேஷன் அண்ட் ரீமார்க்கெட்டிங். 90% ஆஃப் விசிட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விசிட்லேயே வாங்க மாட்டாங்க. அதனால தான் ரீமார்க்கெட்டிங்கிறது மஸ்ட். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அதில் ஃபஸ்ட், லேண்டிங் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஒரு கிளியரான ஆஃபர் கொடுக்கணும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. அதாவது ஒரு எல்பியில் நம்ம என்ன ஆஃபர் கொடுக்குறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒரு கிளியர் ஆஃபராக மக்களுக்கு விசிபிள் பண்ணணும். இன்னொன்று ஏபி டெஸ்டிங். அதாவது 2 வேர்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். அந்த 2 வேர்ஷனில் ஏபி டெஸ்டிங் மூலியமாக நமக்கு எது பெஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்று ஸ்பீட் அண்ட் மொபைல் யூஎக்ஸ். அதாவது ஒரு செகண்ட் டிலே ஆனால் கூட 7% ஆஃப் கன்வர்ஷன் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெப்சைட்டை ஸ்பீடாக வச்சுக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரீமார்க்கெட்டிங் ஆட். விசிட் பண்ணி வாங்காதவங்கள டார்கெட் பண்ணுங்கள். அதாவது இப்போது நம்ம வெப்சைட்டில் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸை திரும்ப டார்கெட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்டை ஆட் டு கார்ட் போட்டாங்க ஆனால் பர்ச்சேஸ் பண்ணல, அபேண்டன் கார்ட்டில் இருக்குது ஆனால் பர்ச்சேஸ் பண்ணல, இந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து நம்ம திரும்ப ரீடார்கெட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று இமெயில் ஃபாலோஅப்ஸ், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நர்ச்சரிங். அதாவது இன்ட்ரெஸ்ட் காட்டாதவங்கள நர்ச்சர் பண்ணணும். அதாவது இப்போ வந்து பார்த்துட்டாங்க, ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப இந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஸோ என் வெப்சைட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி நர்ச்சர் பண்ணலாம். அண்ட் எங்கள் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு புது ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நர்ச்சர் பண்ணலாம். 90% ஆஃப் விசிட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விசிட்லேயே வாங்க மாட்டாங்க, ஆனால் ரீமார்க்கெட்டிங் தான் அவங்கள திரும்ப எடுத்துகிட்டு வரும். இது வரைக்கும் என்ன பார்த்தோன்ட்டு ஒரு சின்ன ரீவம் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் த ஃபனல். அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன். இந்த ஃபனலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆர்கானிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், யூடியூப்லேயே இருக்கட்டும், ஆர்கானிக் கண்டென்ட் போடுறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜிஎம்பியை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். அண்ட் 3வது, இன்வெஸ்ட் இன் எஸ்இஓ. இது வந்து லாங் டேர்ம் டிராஃபிக் ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்பவே பெஸ்ட் சாய்ஸ். இதோட ரிசல்ட்டை நீங்கள் உடனே பார்க்க முடியாது, பட் ஆஃப்டர் 6 to 8 monthஸில் இதோட ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். 4வது, கூகுள் ஆர் மெட்டா ஆட்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு கிளியரான அப்ஜெக்டிவ் வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, எத்தனை கிளிக் ரேட் வருது அப்படின்றத எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் 5th, மெஷர். இது எல்லாத்தையும் நம்ம பண்ணுறதை விட இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் 6வது, அடாப்ட் டு ஜிஓ. இப்போது ஏஐன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் ஆகிக்கணும். ஸோ ஜிஓ கண்டென்ட்டை நம்மளோட பேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் லீட் பண்ண முடியும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஆப்ஷனல் கிடையாது, இது உங்கள் பிஸ்னஸில் ஒன் ஆஃப் த பார்ட். அண்ட் யூ நோ வாட் டு டூ. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.